காட்டில் ஒரு பெரிய மரம் விழுகிறது. ஆனால் விழுந்த மரத்தின் வேர்கள் நிலத்தில் தொடர்பு கொண்டுள்ளது. விழுந்த மரத்தின் கிளைகள் நேராக வளர்கிறது. இந்த நிகழ்வு தூண்டுதலால் நடைபெறுகின்றன. அது ஒளி மற்றும் சார்பு விசை. ஏர்கொடிகள் தங்களுக்கு பொருத்தமான ஆதரவை கண்டறிய உதவும் இயக்க அசைவுகள் தொடு சார்பசைவு. ஒளிச்சேர்க்கையின் போது நடைபெறும் வேதிவினை. CO2 உள்ளிழுக்கப்பட்டு O2 வெளியேற்றப்படுகிறது. ஒளிச்சேர்க்கையின் போது CO2 உள்ளிழுக்கப்பட்டு O2 வெளியேற்றப்படுகிறது. நீராவி போக்கு பின்வரும் எந்த வாக்கியத்தின் அடிப்படையில் சிறந்தது என வரையறுக்கப்படுகிறது? தாவரத்தின் தரைக்கு மேல் உள்ள பாகத்திலிருந்து நீர் ஆவியாதல். பி ஆப்ஷன். இந்திய தந்தி தாவரத்தை டேஸ் தனது ஆய்விற்கு பயன்படுத்தினார். ஜெகதீஷ் சந்திர போஸ். பூச்சி உண்ணும் தாவரங்கள் டேஸ் அசைவிற்கு ஒரு உதாரணம். பூச்சி உண்ணும் தாவரங்கள் டேஸ் அசைவிற்கு ஒரு உதாரணம். நடுக்கமுறு வளைதல். ஒளிச்சேர்க்கை தாவரங்களில் நடைபெறுகிறது என்பதை உறுதிப்படுத்தியவர். ஒளிச்சேர்க்கை தாவரங்களில் நடைபெறுகிறது என்பதை உறுதி செய்தவர் பிரிஸ்லி. ஒளிச்சேர்க்கை தாவரங்கள் நடைபெறுவதை உறுதிப்படுத்தியவர் பிரிஸ்லி. பசுந்தாவரங்களுக்கு உண்டான முக்கிய பண்பாக டேஸ் வெளியிட்டு வளிமண்டலத்தில் கலக்கிறது. ஆக்சிஜன். புவிக்கோளத்தில் டேஸ் பகுதியானது அதிக அளவு பல்லுயிர் தன்மையுடைய நில அமைப்பை பெற்ற இடமாகும். அமேசான். நீர் தூண்டலுக்கு ஏற்ப தாவர வேர்கள் வளைவது டேஸ் எனப்படும். நீர் சார்பசைவு. இளம் நாற்றுகளை இருட்டறையில் வைக்க வேண்டும். பிறகு அதன் அருகில் எரியும் மெழுகுவர்த்தியினை சில நாட்களுக்கு வைக்க வேண்டும். இள நாற்றுகளின் மேல் முனைப்பகுதி எரியும் மெழுகுவர்த்தியை நோக்கி வளையும். இவ்வகையான வளைவுக்கு எடுத்துக்காட்டு ஒளி சார்பசைவு. சி ஆப்ஷன். தாவரத்தின் வேர்கள் டேஸ் ஆகும். நேர் புவி சார்பு அசைவு, ஆனால் எதிர் ஒளி சார்பசைவு. பி ஆப்ஷன். டேஸ் தாவர உறுப்பு எதிர் புவியீர்ப்பு சார்பசைவு கொண்டது. டேஸ் தாவர உறுப்பு எதிர் புவி சார்பசைவு கொண்டது. தண்டு. வெப்ப தூண்டுதலுக்கு ஏற்ப தாவர உறுப்பு திசை சாரா தூண்டல் அசைவுகளை உருவாக்குகிறது. வெப்பமுறு சார்பசைவு. டான்டேலியனின் மலர்களின் இதழ்களில் பகல் நேரத்தில் பிரகாசமான ஒளியில் திறக்கின்றன. டான்ஸ்லேயின் மலர்களில் ஏற்படும் தூண்டல் ஒளி சார்பசைவு. ஒளி சார்பு வளைதல். ஒளிச்சேர்க்கையின் போது தாவரம் வெளியிடப்படுவது ஆக்சிஜன். இலையில் காணப்படும் பச்சையம் டேஸுக்கு தேவைப்படும். இலையில் காணப்படும் பச்சையம் டேஸுக்கு தேவைப்படும். ஒளிச்சேர்க்கை. ஒரு தாவரத்தின் இருட்டறையில் 24 மணி நேரம் வைக்கப்படுவது எந்த ஒளிச்சேர்க்கையை சோதனை செய்வதற்காக? இலைகளில் உள்ள ஸ்டார்ச்சை நீக்க. நீராவி போக்கு டேஸில் நடைபெறுகிறது. இலைத்துளை. பொறுத்துக. இதில் பார்த்தோன்னா வேர் நிலத்தில் கீழ் நோக்கி வளைவது. அதாவது நேர் புவி சார்பசைவு. தண்டு ஒளியை நோக்கி வளர்வது நேர் ஒளி சார்பசைவு. தண்டு மேல் நோக்கி வளர்வது எதிர் புவி சார்பசைவு. வேர் சூரிய ஒளிக்கு எதிராக கீழ் நோக்கி வளர்வது எதிர் ஒளி சார்பசைவு. ஆப்ஷன் ஏ கரெக்டு. கீழ்கண்டவற்றில் எது உமிழ்நீர் சுரப்பி இல்லை? கீழ்கண்டவற்றில் எது உமிழ்நீர் சுரப்பி இல்லை? லாக்ரிமால் நாவடி சுரப்பியில் இருக்கும், கீழ்த்தாடை சுரப்பியில் இருக்கும், மேலின சுரப்பியில் இருக்கும். அந்த லாக்ரிமால் உமிழ்நீர் சுரப்பி இல்லை. மனிதனின் இரைப்பையில் பெரும்பாலும் செரிப்பவை புரதங்கள். மனிதன் இரைப்பையில் பெரும்பாலும் செரிப்பவை புரதங்கள். மூச்சுக்குழலின் துளைக்குள் நுழைவதை தடுப்பது. மூச்சுக்குழலின் துளைக்குள் நுழைவதை தடுப்பது
குரல்வளை மூடிகள். குரல்வளை மூடிகள். பித்த நீர் டேஸ் செரிக்க உதவுகிறது. பித்த நீர் வந்து டேஸ் செரிக்க உதவுகிறது. கொழுப்புகள். கழிவு நீக்கம் என்பது உடலிலிருந்து உருவான நைட்ரஜன் சார்ந்த கழிவுகளை வெளியேற்றுதல். கழிவு நீக்கம் என்பது உடலில் உருவான நைட்ரஜன் சார்ந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுதல். சிறுநீரகத்தின் அடிப்படை செயலழகு நெப்ரான். சிறுநீரகத்தின் அடிப்படை செயலழகு வந்து நெப்ரான். கீழ்கண்டவற்றில் எது வியர்வையின் உட்கூறு அல்ல? புரதம். யூரியா, நீர், உப்பு இதெல்லாம் வந்து வியர்வையோட உட்கூறு. புரதம் மட்டும் இல்லை. ஆண்களில் சிறுநீரையும் விந்தகத்தையும் கடத்துவதற்கான பொதுவான பாதை டேஸ் ஆகும். சிறுநீர் புறவழி. கீழ்காண்டோரில் எது பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் காணப்படாத பகுதி? விந்தகம். கீழ்காண்டோரில் எது பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் காணப்படாது? அண்டம் இருக்கும், கருப்பை இருக்கும், அண்ட குழாய் இருக்கும். எது இருக்காது? விந்தகம் வந்து இருக்காது. பின்வருவனோடு தொடர்பில்லாதது மூளை. உணவு செரிமான மண்டலத்துடன் தொடர்பில்லாத படிநிலை. கிளாமருலார் வடிகட்டி. உணவு செரிமான மண்டலத்தில் வந்து தொடர்பில்லாத எல்லாம் உணவு உட்கொள்ளுதல், செரித்தல், உட்கிறுதல் இதெல்லாம் வந்து அதில் தொடர்புடையது. தொடர்பில்லாத வந்து கிளாமருலார் வடிகட்டுதல். டி ஆப்ஷன். தன்காலிகா இணைப்பற்கள் எண்ணிக்கை 20. கிழிக்கவும் துளையிடவும் தேவையான பற்கள் வந்து கோரைப்பற்கள். கிழிக்கவும் துளையிடவும் தேவையான பற்கள் வந்து கோரைப்பற்கள். உமிழ்நீரில் காணப்படும் டேஸ் என்ற நொதி ஸ்டார்ச்சை வந்து மால்டேஸாக மாற்றுகிறது. அமிலேஸ். அதாவது உமிழ்நீர் உள்ள சுரப்பி வந்து எந்த சுரப்பி உமிழ்நீர் காணப்படும் வந்து அமிலேஸ் என்ற நொதி தான் வந்து ஸ்டார்ச்சை வந்து மால்டோஸாக மாற்றுகிறது. அமிலேஸ். அடுத்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. சிறுநீரகங்களின் வழியாக யூரியா வெளியேற்றப்படுகிறது. காரணம் வந்து யூரியா ஒரு நச்சுத்தன்மையுடைய பொருள். இரத்தத்தில் அளவுக்கு அதிகமாக யூரியா குவிந்தால் இறப்புக்கு வழிவகுக்கும். கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் கரெக்டு. கூற்று இரு பாலினங்களில் பாலின சுரப்பிகள் இரட்டை வேலையை செய்கின்றன. காரணம் வந்து பாலின சுரப்பிகளின் முதன்மை பாலியல் உறுப்புகள் என அழைக்கப்படுகிறது. இதில் பார்த்தோன்னா கூற்று காரணம் சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம். இதுவும் வந்து வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு பொறுத்து கொடுத்துருக்காங்க. மூளை. தோல் சுரப்பிகள்னால் சுவாச வாயுக்கள், ஊட்டச்சத்துக்கள் கடத்தல் வந்து தோல் சுரப்பிகள் பயன்படுது. மூளை பார்த்தோம்னா உணர்வை கடத்துறது. மூளை தான் உணர்வை கடத்துது. இதயம் வந்து தோல் சுரப்பிகள்லாம் கழிவு நீக்கம். தோல் சுரப்பிகள் வந்து கழிவு நீக்கத்துக்கு யூஸ் பண்ணுறோம். மூளை வந்து உணர்வு கடத்தல். இதயம் வந்து சுவாச வாயுக்கள், ஊட்டச்சத்து கடத்துதல். நுரையீரல் வந்து சுவாசம். விந்தகம் வந்து உயிரணு உருவாக்கம். அப்போ வந்து ஆன்சர் வந்து வந்து கரெக்டு. அடுத்து 38 வந்து பொறுத்துக. தோல் வந்து வியர்வை வெளியேற்றுது. நுரையீரல் வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுது. பெருங்குடல் வந்து செரிக்காத உணவு. சிறுநீரகங்கள் வந்து சிறுநீர் வெளியேற்றம் ஆகுது. அப்போ வந்து ஆப்ஷன் வந்து கரெக்டு. தொடுதல் மூலமாக தாவரத்தில் ஏற்படும் விளைவு அடுக்குமுற விளைதல். வேதி சார்பசைவின் எடுத்துக்காட்டு மகரந்த குழாயின் வளர்ச்சி. கூற்று 1 உவர் தாவரங்களில் சில எதிர் புவி சார்பசைவு கொண்டது. கூற்று வந்து இவை 90 டிகிரி கோணத்தில் செங்குத்தான வேர்களை கொண்டவை. இது வந்து கூற்று 1 மட்டும்தான் சரி. கூற்று வந்து 1 மட்டும் சரி. சி ஆப்ஷன். அதாவது ஒவ்வொரு தாவரங்களையும் சில எதிர் புவி சார்பசைவு கொண்டது. இது வந்து 90 டிகிரி கோணத்தில் செங்குத்தான வேர்களை கொண்டவை வந்து அது வந்து தவறு. ஒளியை ஈர்க்கக்கூடிய எறும்பு வெஸ்பா ஒரியாண்டல்.
ஓரியாண்டலிஸ். ஒளியை ஈர்க்கக்கூடிய எறும்பு பார்த்தோன்னா வெஸ்பா ஓரியாண்டலிஸ். நடுக்கமுறு, இப்போ ஏ ஆப்ஷன் கரெக்டு. நடுக்கமுறு வளைதலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. நடுக்கமுறு வளைதலுக்கான சிறந்த எடுத்துக்காட்டு டயோனியா மிசிபுலா. வந்து நடுக்கமுறு வளைதலுக்கு டயோனியா மிசிபுலா வந்து பி ஆப்ஷன் வந்து கரெக்டு. பி. வெப்பமுற வளைதலுக்கு எடுத்துக்காட்டு வெப்பமுற வளைதலுக்கு வந்து இந்த டியூலிப் மலர் ஏ ஆப்ஷன். கூற்று தாவரங்களில் 3 வகையான நீராவிப்போக்கு நடைபெறுகிறது. அவை வந்து இலைத்துளை, கியூட்டிக்கல் மற்றும் பட்டைத்துளை நீராவிப்போக்கு. ஏ வந்து இரண்டுமே வந்து சரி. ஆப்ஷன் ஏ வந்து இரண்டுமே சரி. ஒளியின் தூண்டுதலுக்கு ஏற்ப தாவரத்தின் பாகங்கள் ஏற்படும் திசை சார்ந்த அசைவு ஒளி சார்பசைவு. ஒளியின் தூண்டலால் ஏற்படும் தாவரத்தின் திசை சாரா வளைதல் என்பது ஒளியின் தூண்டலால் ஏற்படும் தாவரத்தின் திசை சாரா வளைதல் என்பது ஒளியுறு வளைதல். ஒளியின் தூண்டலால் ஏற்படும் தாவரத்தின் திசை சாரா வளைதல் வந்து ஒளியுறு வளைதல். கூற்று சூரிய ஒளியை ஈர்க்கக்கூடிய வெஸ்பா ஓரியாண்டசிஸ் எறும்பை டெல் அவிவ் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். கூற்று வந்து இதன் மேல் தோல் பகுதியில் பச்சையம் காணப்படாது. மாறாக சாந்தோடெப்த்ரின் என்ற மஞ்சள் நுண் ஒளி உணர்வு நிரம்பி காணப்படும். ஏ வந்து இரண்டுமே சரி. அப்போ வந்து ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. பொறுத்துக. இப்போ வந்து தொட்டா சினிங்கி அப்படின்னா வந்து மைமோசா புடிகா வந்து தொட்டா சினிங்கி. கீலியாந்தஸ் அனுலஸ் வந்து சூரியகாந்தி. கீலியாந்தஸ் நம்ம சயின்ஸ் பேர் படிச்சிருக்கோம்ல. கீலியாந்தஸ் அனுலஸ் வந்து சூரியகாந்தி. டாரக்சம் அபினைஸ் வந்து டான்ஸ்லியான். ஐப்மியா ஆல்பா அது வந்து நிலவு மலர். தொட்டா சினிங்கி வந்து புடிக்கான்னு வரும். மைமோசா புடிக்கான்னு வரும். அது வந்து கீலியாந்தஸ் வந்து சூரியகாந்தி. டாரக்சம் அபினேசஸ் வந்து இந்த டான்ஸ்லியான். இந்த ஐபோமியா ஆல்பா வந்து நிலவு மலர். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. திசையை நோக்கி நடைபெறா தாவர பகுதியின் அசைவுக்கு டேஸ் என்று பெயர். திசையை நோக்கி நடைபெறா தாவர பகுதியின் அசைவுக்கு டேஸ் என்று பெயர். அது திசை சாரா தூண்டல் அசைவு. உணவு செரிமானம் அடைவதோடு அதன் தொடர்புடைய உடல் உறுப்புகளின் அமைப்பை டேஸ் என்கிறோம். செரிமான மண்டலம். அடுத்து பொறுத்துக. புறச்சட்டக மண்டலம் அப்படின்னா வந்து புறச்சட்டக மண்டலம் வந்து தோல். சுரபி மண்டலம்னா கணையம். உணர்ச்சி மண்டலம் வந்து நாக்கு. சுவாச மண்டலம் வந்து நுரையீரல். இது ஈஸியாக வந்து உணர்ச்சி மண்டலம் வந்து நாக்கு, சுவாச மண்டலம் நுரையீரல் கண்டுபிடிச்சலாம். புறச்சட்டக மண்டலம் அப்படின்னா வந்து தோல். புறச்சட்டகம் வெளியிலனா தோல் இருக்குது, அதனால் புறச்சட்டக மண்டலம். சுரப்பி மண்டலம்னா கணையம். ஆப்ஷன் வந்து பி வந்து கரெக்டு. அடுத்து 53 வந்து பொறுத்துக. வெட்டும் பற்கள் வந்து எத்தனை இருக்குது? 8. வெட்டும் பற்கள் வந்து கீழே 4 மேலே 4 வெட்டு 4 8 இருக்குது. பின் கடவாய்ப்பற்கள் வந்து 2க்கு வந்து அதாவது பின் கடவாய்ப்பற்கள் வந்து 12 இருக்கும். கோரைப்பற்கள் வந்து 4. முன் கடவாய்ப்பற்கள் வந்து 8. இதில் வந்து வெட்டும் பற்கள் 8, முன் கடவாய்ப்பற்கள் வந்து 8. ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. உணவு பாதையின் ஆரம்ப துவாரம் வாய். நம்ம சாப்பிட்றதெல்லாம் அதான் ஆரம்பது. அப்போ வாய். கூற்று காரணம் பார்க்கலாம். உறுப்பு மண்டலங்கள் அனைத்தும் இணைவாக செயலாற்றி உயிரினத்தின் உடலினை சீரான சமநிலையில் பராமரிக்கின்றன. கூற்று பார்த்தோன்னா பணி பங்கீடு பல்வேறு உறுப்பு மண்டலங்களில் காணப்படுவது இல்லை. இதில் வந்து கூற்று 1 மட்டும்தான் சரி. இரு கண்களிலும் காதுக்கு கீழே அமைந்துள்ள சுரப்பி மேலென்ன சுரப்பி.
உமிழ்நீர் சுரப்பிகள் சுரக்கும் திரவம் உமிழ்நீர். உமிழ்நீர் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் சுரக்கிறது? 1.5. உமிழ்நீர் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை இது சுரக்கிறதுனா 1.5. ஏ ஆப்ஷன். கூற்று உமிழ்நீரில் காணப்படும் டயலின் என்னும் நொதி ஸ்டார்ச்சை வந்து மால்டோஸாக மாற்றுகிறது. முன்னாடி பார்த்தோம். உமிழ்நீர் பாக்டீரியாவை எதிர்க்கும் லைசோசோம் என்ற நொதி உள்ளது. ஏ இரண்டுமே சரி. தசையிலான உணர்ச்சி உறுப்பு நாக்கு. மூக்கு மற்றும் வாய்க்கு பின்னால் காணப்படும் மென்படலத்தால் சூழப்பட்ட குழி போன்ற அமைப்பு தொண்டை. அதாவது மூக்கு மற்றும் நாக்கு பின்னால் காணப்படும் மென்படலத்தால் சூழப்பட்ட குழி போன்ற அமைப்பு வந்து தொண்டை. பி ஆப்ஷன். உணவு குழாயின் நீளம் 22 சென்டிமீட்டர். உணவு குழாயின் நீளம் வந்து 22 சென்டிமீட்டர். பெரிஸ்டால்சிஸ் நடைபெறும் இடம் உணவு குழல். இரைப்பையின் வடிவம் ஜே வடிவம். இரைப்பையின் வடிவம் வந்து ஜே வடிவம். பின்வருவதில் இரைப்பை நீரில் இல்லாதது எது வந்து அங்கே இல்லை அப்படின்னா டயலின், பெப்சின் இருக்கும், ரெனின் இருக்கும், ஹைட்ரோகுளோரிக் அமிலம் எல்லாம் இருக்கும் இரைப்பையில். அந்த டயலின் மட்டும் இருக்காது. ஆப்ஷன் சி. பால் புரதமாகி கேசிடே உறைய வைத்து புரதம் செரிமானத்தில் அதிகரிக்கும் நொதி ரெனின். அது சிறுகுடலின் நீளம் 5.7. சிறுகுடல் நீளம் வந்து 5.7 மீட்டர். பொறுத்துக. முன் சிறுகுடல் வந்து டியோடினம். முன் சிறுகுடலில் வந்து என்ன சொல்கிறோம்? டியோடினம். அதே வந்து பின் சிறுகுடலில் வந்து இலியம். நடு சிறுகுடலில் வந்து ஜெஜினியம். குடல் வாயை வந்து பைலோரஸ். ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. சி. டியோடினத்தின் வடிவம் சி வடிவம். டியோடினத்தின் வடிவம் வந்து சி வடிவம். பித்தநாளமும் காணப்படும். பித்தநாளமும் கணைய நாளமும் இணைந்து எதில் திறக்கிறது? டியோடினத்தில் தான் திறக்கிறது. பித்தநாளமும் கணைய நாளமும் எதில்? டியோடினத்தில் தான் வந்து திறக்குது. சிறுகுடல் நீரில் காணப்படாத நொதி பெப்சின். சிறுகுடல் நீரில் காணப்படாத நொதி வந்து பெப்சின். சிறுகுடலின் சிறிய பகுதி செசினம். சிறுகுடலின் சிறிய பகுதி வந்து செசினம். சிறுகுடலின் மிக நீளமான பகுதி பின் சிறுகுடல். செரிமானம் மற்றும் உறிஞ்சுதல் ஆகிய 2 செயல்களையும் செய்கிறது. செரிமானமும் உறிஞ்சுதலும் ஆகிய 2 செயல்களையும் செய்கிறது சிறுகுடல். குடல் உறிஞ்சிகளில் காணப்படும் இடம். குடல் உறிஞ்சிகள் காணப்படும் இடம் வந்து இலியம். குடல் உறிஞ்சிகள் காணப்படும் இடம் வந்து இலியம். இரைப்பை சார் உடல் செயலிகளின் தந்தை. இரைப்பை சார் உடல் செயலின் தந்தை வந்து வில்லியம் பியூமாண்ட். கூற்று நாவின் அடிப்புறத்தை மேலன சுரப்பி அமைந்துள்ளது. கீழ் மற்றும் மேல் தாடை சுரப்பிகளின் கீழ் தாடையின் கோணங்களில் காணப்படுகிறது. அதாவது கூற்று 2 மற்றும் சரி. பின்வருவற்றோடு எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது தசை மண்டலம் பாதுகாத்தல் அது மட்டும்தான் என்னது? பின்வருவற்றோடு தவறான இணை வந்து ஏ. 28க்கு வந்து ஏ. அனைத்து உறுப்பு மண்டலங்களின் செயல்களை ஒருங்கிணைப்பது. அதாவது நாளமில்லா சுரப்பி மண்டலம். அனைத்து உறுப்பு மண்டலங்களின் செயல்களையும் எது ஒழுங்குபடுத்துனா நாளமில்லா சுரப்பி மண்டலம். பொறுத்துக. தசை மண்டலம் அப்படின்னா தசைநார்கள். தசை மண்டலத்தில் வந்து தசைநார்கள் இருக்கும். நரம்பு மண்டலம்னா தண்டுவடை இருக்கும். இனப்பெருக்க மண்டலம்னா விந்தகம் இருக்கும். கழிவு நீக்க மண்டலம் சிறுநீரகம். ஆப்ஷன் டி வந்து கரெக்டு. டி. உடலில் காணப்படும் மிகப்பெரிய செரிமான சுரப்பி கல்லீரல். மிகப்பெரிய செரிமான சுரப்பி கேட்டாவே கல்லீரல். கல்லீரலின் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ளது. கல்லீரலின் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ளது
பித்தப்பை அது கல்லீரல் தான் பித்தப்பை இருக்குது. கல்லீரலின் செல்கள் சுரக்கும் நீர் பித்த நீர். இரத்தம் உறைதலுக்கு பயன்படுத்தப்படும் பைரினோஜன் எண் மற்றும் புரோத்ரோம்பின் உருவாக்குவது கல்லீரல். ஆப்ஷன் பொறுத்துக. உமிழ்நீர் சுரப்பி வந்து டயலின். இரைப்பை சுரப்பி வந்து பெப்சின். கணையம் வந்து டைரிப்சின். குடல் சுரப்பிகள் வந்து லிப்பேஸ். ஆன்சர் வந்து பி வந்து கரெக்டு. 85க்கு பிளவுபட்ட இலை போன்ற அமைப்புடைய சுரபி. பிளவுபட்ட இலை போன்ற அமைப்புடைய சுரபி வந்து கணையம். கணையம். இரைப்பைக்கும் டியோடினத்திற்கும் இடையே அமைந்துள்ளது அது கணையம். கணைய நீரில் காணப்படாத நொதி ரெனின். கணைய நீரில் காணப்படாத நொதி வந்து ரெனின். டி. பின் வருவனவற்றில் லாங்கர்ஹான் திட்டுகள் காணப்படுவது கணையத்தில். கூற்று 1. லாங்கர்ஹான் திட்டுகள் நாளமில்லா செல்களை கொண்டுள்ளன மற்றும் ஹார்மோன்களையும் சுரக்கின்றன. ஆல்பா செல்கள் இன்சுலினை சுரக்கின்றன. இதில் பார்த்தோம்னா கூற்று 1 மட்டும்தான் சரி. ஆப்ஷன். பின் வருவனவற்றில் தவறான இணை எது? தவறான இணை வந்து இரைப்பை சுரப்பிகள் டயலின். இது மட்டும்தான் தவறான இணை. மித்தெல்லாம் வந்து கரெக்டு. பீட்டா செல்கள் வந்து இன்சுலின். குடல் சுரப்பிகள் வந்து இந்த சக்சஸ் என்ட்ரோரிக்ஸு. கணையம் வந்து கைமோட்டி ரிப்சின். அடுத்து 92வது கொஸ்டின். உறிஞ்சப்படாத மற்றும் செரிக்கப்படாத உணவு எதில் செலுத்தப்படுகிறது? உறிஞ்சப்படாத அல்லது செரிக்கப்படாத உணவு வந்து எதில் செலுத்த? பெருங்குடல். சி ஆப்ஷன். பெருங்குடலின் நீளம் 1.5 மீட்டர். ஆல்ரெடி இது பார்த்துட்டோம். பெருங்குடல் நீளம் வந்து 1.5 மீட்டர். பொறுத்துக. முன் பெருங்குடல் வந்து அது சீக்கம். பெருங்குடல் வந்து கோலன். மலக்குடல் வந்து ரெக்டம். பித்த நிறமி வந்து பைலி ரூபின். ஏ வந்து கரெக்டு. மனிதனில் காணப்படும் பயனற்ற குறிப்பிட்ட பணி ஏதுமற்ற ஒரு எச்ச உறுப்பு. டி வந்து குடல்வால்வு. குடல்வால். குடல்வால்வில் குடல்வால். மனிதனின் பிரதான கழிவுநீக்க பொருள் யூரியா. ஏது யூரியா. ஏ ஆப்ஷன். கூற்று 1. சிறுநீரகம் அடர்வு சிவப்பு நிறம் கொண்ட அவரை விதை வடிவ உறுப்பு. கூற்று வந்து சிறுநீரகம் சுமார் 11 மீட்டர் அகலமும் 5 சென்டிமீட்டர் நீளமும் 4 சென்டிமீட்டர் பருமன் உடையது. இதில் பார்த்தோன்னா கூற்று 1 மட்டும்தான் சரி. மெடுலா பிரமிடுகள் காணப்படும் மண்டலம் கழிவுநீக்க மண்டலம். நெப்ரான் காணப்படும் உறுப்பு சிறுநீரகம். ஆணின் வாழ்நாளில் எத்தனை விந்தணுக்கள் உருவாக்குகின்றன? 500 பில்லியன். 500 பில்லியன்.